எது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கிறதே அவர் உயிரை காப்பாத்த. நீங்க போடலாம் என்ன, நான் போனாலும் அந்த ஆர்டரை மதிக்கிற மாதிரி தான். டேய், நீ என்னடா தேவையில்லாம பேசிட்டு உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. அப்பா, இன்னைக்கு நானும் அம்மா உயிரோட இருக்க காரணமே அவர் தான். அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அது என் வேலை இல்லைன்னு என்னால் ஒதுங்கி இருக்க முடியாது. கவர்மெண்ட் சர்வெண்டா கார்பரேஷன்ல வேலை செஞ்சுட்டு வெறும் 3000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு கோமணத்தை கட்டிட்டு ட்ரைனேஜ்ல இறங்கி சாக்கடை அள்ளி வெளியில போட்டு சுத்தம் பண்ணிட்டு வாழ்வா சாவான்னு வெளியில வர்றானே, அவன் காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஏன்னா அவன் சுத்தமா இருக்கிற நாட்டை சுத்தம் பண்றான். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி தெய்வத்தோட ஒப்பிடுற எந்த குழந்தையும் பிறக்கும் போதே திருநீர் பூசிட்டு பிறக்கிறது இல்ல, சிலுவை போட்டு பிறக்கிறது இல்ல. அது மாதிரிதான் சாமியும். இந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணர் மாடு மச்சிட்டு இருந்திருக்காரு, அந்த பக்கம் பார்த்தா இயேசு ஆடு மச்சிட்டு இருந்திருக்காரு. கிறிஸ்தவ மதமே இல்லாத எத்தனையோ ஊர்கள் இருக்கு, இந்து மதத்தை பத்தி தெரியாத எத்தனையோ நாடுகள் இருக்கு, அல்லாஹ்வை கும்பிடாத எத்தனையோ ஜனங்க இருக்காங்க. ஏன் கடவுளே இல்லைன்னு சொல்ற கூட்டம் கூட இருக்கு. ஆனா காதல் இல்லாத இடமே கிடையாது சார். மதங்கிறது மனுஷங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு, ஆனா காதல்ங்கிறது காக்கா குருவிட்ட கூட இருக்கு. இந்த பார், எங்களுக்கு நண்பன் நான் தோல்ல கை போடவும் தெரியும், எதிரி நான் தோலை உரிக்கவும் தெரியும். ஒண்டிக்கு ஒண்டி, நேருக்கு நேர். உன்ன மாதிரி முதுகலை குத்துறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஏழைகளுக்கு தெரியாது. நாங்க பாக்குறதுக்கு வேணா வெளியில அயலும் கிரிசிமா சிமா இருக்கலாம், ஆனா உள்ள ஆண்டவனை குடியிருக்க ஆசைப்படுவான். அவ்வளவு சுத்தம். ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் எல்லாம் பணத்துல இல்ல, மனசுல. ஏன் இப்படி கோபப்படுறீங்க? பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. அமைதி வேணும், ஆத்திரப்படக்கூடாது. அடக்கம் வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது. கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது. பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். யூ நோ ஒன் திங், anger is called the purposes. One should know how to control it, otherwise life will become disabled. Try to understand that. Last but not least, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பாய். இத பார், நான் உன்னை விரும்புறேன்றது உண்மை, உனக்கு இப்ப என்ன பிடிக்கலன்றது உண்மை. ஆனா உனக்கு ஒரு நாள் என் காதல் புரியுன்றது உண்மை, நீயும் என்ன காதலிப்பன்றது உண்மை, நாம சேர்ந்து வாழ்வோன்றது உண்மை. ஆனா எப்போ எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சேர்ந்து வாழ்வோம். ஏன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரி, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ഈ ക്ലൈമാക്സ് കറക്റ്റ്. ഇത് കുറച്ച് ഓൾഡ് ക്ലൈമാക്സ് ആണ്, ബട്ട് ഗോൾഡ്.